பிரியாமணி ஒரு பேட்டியில முத்தழகு போன்ற கதாபாத்திரத்துல திரும்பவும் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு நடிகைக்கு திருமணம் ஆயிட்டா பட வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. பல நடிகைகள் திருமணத்துக்கு அப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. நான் நடிக்க போற கதாபாத்திரத்தை பத்தி என் ஹஸ்பண்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். மேரேஜ்க்கு அப்புறம் கூட நான் சினிமாவில் பிஸியா இருக்கேன்னா அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம். லைஃப்ல எப்பவும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். கடினமான உழைப்பு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிக்க உதவும். ஒரு கேரக்டரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் பல தடவை யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். இப்போ நான் பல மொழி படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மோகன்லால் சார் கூட நேர் என்ற மலையாள படத்துல நடிச்சிருக்கேன். அவர் கூட நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. இப்போ வெப் சீரிஸ்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவில் இப்போ பல முன்னேற்றங்கள் வந்துருச்சு. இப்போ நான் கொட்டேஷன் கேங் என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். முத்தழகு மறுபடியும் வந்துட்டா. என்னோட இந்த கதாபாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி பிரியாமணி பேட்டியில பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.